It's all for you. வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேரட்டில் எப்படி ஒரு மீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது ஒரு கேரட்டும் கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய் ஒரு பூசணிக்காய் இருந்தால் போதும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு இதில் உள்ள ஐடியாஸ் எல்லாம் ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கேரட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேரட்டை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் 3 ஸ்லைஸ் தேவை இருக்குது. ஸோ இது ஒரு 5 mm கேப் வச்சு 3 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். ஸோ 3 ஸ்லைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து 2 ஸ்லைஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டும் சேர்க்குற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக ஒரு மீனை வரைஞ்சிக்கோங்க. ஸோ எதனால் வரைகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டிக் வைக்கிறது நமக்கு வித்தியாசம் தெரியணும். ஸோ அதை தாண்டி ஓவர்லாப் ஆகி வெளியே போயிடக்கூடாது. ஸோ அதனால் அதுக்குள்ளே வர மாதிரி நம்ம அந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 2 பக்கமும் ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இனி இதை நம்ம வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸு நமக்குள்ளே இருக்க ட்ராயிங் பீஸை மட்டும் அவ்வளோ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் பேக்கில் உள்ள பின்னாடி உள்ள துடுப்பை மட்டும் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ மற்றதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் அப்படி அடிஷ்னலாக சேர்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதிலையே ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஸோ செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஒரு லுக்கு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாயை கட் பண்ணிக்கலாம். ஸோ வாயில் நம்ம அந்த வி ஷேப் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் அந்த டிசைன் வந்துடும். ஸோ இனி இதை நம்ம பாடி ஷேப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதோட ஒரு செல்லை கட் பண்ணிக்கலாம். ஸோ செல்லுங்க மீன்ஸ் துடுப்போட ஃப்ரண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்ச் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே போதும். ஸோ இனி சின்ன சின்ன வாலுக்குள்ளே டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளைனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை இந்த மாதிரி லைனாக நம்ம ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி லைட்டாக சரிச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த பீஸ் வந்துடும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ப்ரொஜெக்ட் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ இதே மெத்தடாக வாய்க்கும் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது கொஞ்சம் கூட ரியலாக தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு. இனி இந்த உடம்புல உள்ள செல்லு லைட்டாக வெளியே நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட்டு நைஃப் வச்சு ஒரு பெண்டு மட்டும் கட் பண்ணுங்கள். ஒரு வி ஷேப்பில் லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாடியில். ஸோ அப்போ அது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இனி மேலே உள்ள துடுப்பு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா ஒரு வி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம கொஞ்சம் ஹாஃப் பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் மெத்தட் ஸ்டிக்கு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே உள்ள துடுப்பையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்ணு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு ஒரு மார்க் வச்சுட்டு ஜஸ்ட் அதை சர்க்கிளாக ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பக்கம் ஓட்டம் வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு ஸோ நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அதை உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் செட் ஆகிரும். அவ்வளோதான், மீன் முடிஞ்சுது. ஸோ இனி இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனி நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த செடி செட்டு எல்லாமே பண்ணிடலாம். ஸோ செடிக்கு கேரட்டில் ஒரு லீஃப் வரைஞ்சிருங்க. வரைஞ்சி ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம நார்மலாக நிறைய டிசைன் கொடுக்கலாம். அதில் புல் மாதிரி கொடுக்கலாம், இல்லை ஒரு பாறை மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். பட் நான் ரொம்ப பேசிக்காக இதை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் லீஃப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் இது எதுக்குன்னா இது கடலுக்குள்ளே ஒரு பாசி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து ஜஸ்ட் இதை ஒரு பால் மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒரு கூடை மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி வந்துடும். ஜஸ்ட்டு மேலே உள்ளதை அப்படியே அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பக்காவாக பார்க்குறதுக்குள்ளே இருக்க பாசியோட அந்த ஒரு ரியல் லுக்கு கொடுக்கும். ஸோ இதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பூசணிக்காய் எடுத்து இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே திங்ஸும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாசி அந்த இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் அதே போல் ஸ்டிக்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் மீனை செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ பக்காவாக செட் ஆகிரும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.
மேலும் ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.